வணக்கம் மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் உங்களில் ஒருவன் பேசுறேன் மக்களே. நாம இந்த காணொளியில என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில நடக்கப் போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, எப்படியெல்லாம் வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி வெற்றி பெறப் போறாங்க அப்படிங்கிற ஒரு காணொளி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்க அம்பாசமுத்திரம் தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. அம்பாசமுத்திரம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சுதந்திரம் பெற்றதற்கு பின் 16 முறை எலெக்ஷன்கள் நடந்திருக்கு. இந்த 16 முறை எலெக்ஷன்கள்ல அதிமுக 1984, 1991, 2001, 2011, 2016, 2021ல வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் 1952, 1957, 1962, 1967, 1971, 1979ல இங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து சிபிஐ பார்த்தீங்க அப்படின்னா 1977, 1980 வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக 1996, 2006 இங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அம்பாசமுத்திரம் 16 தேர்தல்கள்ல 6 முறை அதிமுகவும், 6 முறை இந்திய தேசிய காங்கிரஸும், 2 முறை சிபிஐயும், 2 முறை வந்து திமுகவும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அம்பாசமுத்திரம் தொகுதி சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்தலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 2016, 2021 பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2016 பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில தி அதி அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில அவுடையப்பன் அப்படிங்கிறவர், அதாவது முருகையா பாண்டியன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 78,555 வாக்குகளும் 46.40% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து டிஎம்கே சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஆவுடையப்பன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவர் 65,389 வாக்குகளும் 38.65% பெற்று இந்த இடத்துல வந்து வெற்றி 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. அடுத்தது இந்த இடத்துல கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த இடத்துல போட்டிட்டு இருக்காங்க. அவங்க பி கற்பகவள்ளி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 13,690 வாக்குகளும் 8.10% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் கட்சியை சார்ந்தவங்க. அடுத்து பாஜக இங்க ஒரு 2% வாக்குகள், 3% வாக்குகள் தான் சசிகலா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில மீண்டும் அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா சுப்பையா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 85,211 வாக்குகளும் 48.40% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து டிஎம்கே சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஆவுடையப்பன் அவரே தான் மறுபடியும் போட்டிட்டு இருக்காரு. அவரு 68,296 வாக்குகளும் 38.80% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா செண்பகவல்லி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 13,735 வாக்குகளும் 7.8% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அம்பாசமுத்திரம் மக்களவை தேர்தல் நிலவரங்கள் பார்த்தரலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியா வரும். அந்த வகையில அம்பாசமுத்திரத்தை பொறுத்தளவுக்கு நம்ம 2 இது பார்த்தரலாம். 2019, 2024. 2019 பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில அதிமுக சார்பில் பால் மனோஜ் பாண்டியன் அவர் இப்ப திமுகவுக்கு போயிட்டாரு. அவர் 59,744 வாக்குகளும் 32.92% பெற்று இந்த இடத்துல 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. அடுத்து டிஎம்கே இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. டிஎம்கே சார்பில் தானதிரவியம் அப்படிங்கிற போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 84,369 வாக்குகளும் 46.4% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது நாம் தமிழர் கட்சி சார்பில் பி சத்யா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 8,261 வாக்குகளும் 4.55% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து கடந்த ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2024 மக்களவைத் தேர்தல்களில் இந்த தொகுதியில மீண்டும் வந்து திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் வெற்றி பெற்றிருக்காங்க. ராபர்ட் ப்ரூஸ் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு 87,497 வாக்குகளும் 48.22% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஏடிஎம்கே சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில கணிசமான வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க. ஏடிஎம்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில மிகப்பெரிய அளவுல வந்து சரிஞ்சிருக்காங்க. ஏன்னா, இந்த எதிர்த்து நின்னது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து பாஜக தலைவரா இருக்கிற நாயனார் நாகேந்திரன் அவர்கள் தான் போட்டிட்டு இருக்காரு. அவரு பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் இடத்துல இருக்காரு. இவங்க 3ஆம் இடத்துல இருக்காங்க. அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, என்டிஏ சார்பில நாயனார் நாகேந்திரன் தான் போட்டிட்டு இருக்காரு. அவரு 58,881 வாக்குகளும் 32.4% வாக்குகளை இந்த இடத்துல பெற்றிருக்காரு. அடுத்து ஏடிஎம்கே சார்பில ஜான்சி ராணி அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு 13,885 வாக்குகளும் 7.65% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்தது சத்யா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு நாம் தமிழர் கட்சி சார்பில் சத்யா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 21,200 வாக்குகளும் 11.6% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க
4ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அம்பாசமுத்திரம் தொகுதி தேர்தல்கள்ல 4 தேர்தல்ல எப்படி நடந்திருக்கு? இந்த வாக்குகள் எப்படி வந்து பயணப்பட்டு வந்திருக்குன்னு பார்க்கலாம். அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக இந்த தொகுதியில 2016 46.40%, 2019 32.92%, 2021 48.40%, 2024 7.65% இந்த இடத்துல பெற்று, அதாவது 2024 தேர்தல்ல தனிச்சு வந்து அதிமுக அந்த இடத்துல போட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது. ஸோ என்டிஏ சார்பில பார்த்தீங்க அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியை வந்து நாயனார் நாகேந்திரன் போட்டிட்டாரு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலத்த அடி விழுந்திருக்கு 2024 அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2016 38.60%, 2019 46.40%, 2021 38.80%, 2024 48.42% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2016 0.80%, 2019 4.55%, 2021 7.8%, 2024 11.66% பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து கொஞ்சம் உயர்ந்த நிலையில வந்து 2024 இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப நாம் தமிழர் தனிச்சு வந்து எந்த ஒரு கட்சியோட பலமும் இல்லாம அவங்க இந்த வாக்குகளை பெறுவதுங்கிறது மிகப்பெரிய அளவுல ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும், மக்கள் வந்து ஒரு கொள்கை ரீதியா வந்து ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கு. அந்த வகையில இப்ப புதுசா வந்திருக்க இந்த தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர்ட்ட இருந்து நிறைய கொள்கைவாதிகள் வந்து விஜய் அவர்கள் பக்கம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் வந்து பேசப்பட்டுட்டு இருக்கு. ஸோ அதனால சீமான் அவர்களுக்கு 2024ல எந்த மாரியான வாக்குகள் வரும் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி வரும் ஒன்றில் பார்க்கலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, அம்பாசமுத்திரம் தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பத்தி பார்த்துடலாம். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, மொத்த வாக்காளர்களா 2,52,718 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 1,22,236 ஆண்களும் 48.37%ம் இருக்காங்க. பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1,30,422 பெண்களும் 51.63% பெண்கள் இருக்காங்க. 3ஆம் பாலினத்தவர் 10 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வாக்காளர்களே ஏஜ் வைஸ் கேட்டகரியில பார்த்துடலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்கன்னா, 41,316 ஆண்களும், 44,103 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 35 வயசுலேருந்து 54 வயசுக்குள்ள இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 52,317 ஆண்களும், 55,842 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மக்களே. அடுத்து 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேல இருக்கீங்க பார்த்தீங்கன்னா, ஓல்ட் ஏஜர்ஸ்னு சொல்லப்படுறீங்க. அது 28,603 ஆண்களும் 30,530 ஆண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்களை விட பெண்கள் இந்த இடத்துல 8,000 பேருக்கு மேல அதிகமா இருக்காங்க. ஆக மொத்தத்துல இந்த தடவ வந்து இப்படியான பெண்களுக்கு நிகரான ஒரு தேர்தலா இருக்கு. ஸோ அதனால திமுக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த உரிமை தொகையை வச்சு மிகப்பெரிய அளவுல வந்து பெண்களோட வாக்குகள வந்து சேகரிக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில இது எப்படி நடக்கப் போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து அம்பாசமுத்திரம் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த 8 தேர்தல்கள்ல எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, 1989ல 74.10%, 1994 68.80%, 1996ல 68.80%, 2001ல 57.80%, 2006ல 66.40%, 2011ல 75.10%, 2016ல 72.50%, 2021ல 72.60% இந்த இடத்துல வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல 2020 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 73.40% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மக்களே. அது என்ன, எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து அம்பாசமுத்திரம் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்தமட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணிக்கு இங்க வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதிமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா 38.44%, 71,302 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதிமுக பொறுத்தமட்டில் பாஜகவோட இங்க திருநெல்வேலி மாவட்டத்துல நாயனார் நாகேந்திரன் அவர்களோட இது ஒரு சொந்த மாவட்டம் அப்படிங்கிற காரணத்தினால, இங்க இருக்கிற 5 தொகுதியை கண்டிப்பா வந்து அதிமுக கூட்டணி, அதாவது பாஜக கைப்பற்றணும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய அளவுல அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு வியூகம் வகுத்துட்டு இருக்காங்க. அதற்கு எதிர்முனையில பார்த்தீங்க அப்படின்னா, நாயனார் நாகேந்திரன் அவர்கள டெபாசிட் இழக்க செய்யணும் அப்படிங்கிறது கே.ஏ. செங்கோட்டையன் அவர்களும் சொல்லியிருக்காங்க. அடுத்து முதலமைச்சரும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது திருநெல்வேலி மாவட்டத்துல இந்த தடவ எலெக்ஷன்ல தோத்தா, நான் கட்சிகளோட பதவிகள் அனைத்து கட்சி உறுப்பினர்களோட பதவிகளும் பறிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு ஒரு கான்ட்ரோவர்சிஸ் வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல அவர் வச்சிருக்காரு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல இருமுனை போட்டியா இந்த இடத்துல வந்து அதிமுகவுக்கு இருக்கு இருக்க இருக்க போகுது. ஏன்னா, இவங்கள எதிர்த்து
டிவிகே சேர்ந்த செங்கோட்டையன் அவர்களும் இறங்க போறாரு. டிஎம்கே சார்பில் ஃபுல் ஃபோக்கஸும் அந்த திருநெல்வேலி மாவட்டத்து மேல இருக்க போகுது. ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க அம்பாசமுத்திரம் மேல தான் இது கொஞ்சம் பாயும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஸோ அந்த வகையில இந்த தடவை எப்படி ஏடிஎம்கே சமாளிச்சு இவங்க வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்துல இவங்களுக்கு வாக்கு சதவீதங்கள் ஏன்னா நீங்க ப்ரீவியஸ் தேர்தல்ல பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 2024 தேர்தல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாயனார் நாகேந்திரன் அவர்கள் என்டிஏ சார்பிலயும், ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா, தனிச்சும் பார்த்தீங்கன்னா, ஒரு 39% வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. பட் ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, டிஎம்கே பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கூட தான் வாங்கியிருந்தாங்க. அதாவது 48% மேல வாங்கியிருந்தாங்க. பட் ஆனா இந்த தடவ அவங்களோட அவங்களோட ஆட்சி மேல மிகப்பெரிய அளவுல ஒரு ஒரு சில சில பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதையெல்லாம் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா என்டிஏங்கிறது இப்போ டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா அவர்கள் அப்படிங்கிற ஒரு கூட்டணியோட சேரப்போற காரணத்தினால, மிகப்பெரிய அளவுல பாஜக தென் மாவட்டங்கள்ல வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுல நம்ம உறுதியான ஒரு நிலைப்பாடு இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா டிஎம்கேக்கு எகெய்ன்ஸ்டா அதிமுக இருக்கு. இன்னும் அதிமுக கூட்டணி தான் இருக்கு அப்படிங்கிறத அவங்க உணரப் போறாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஏடிஎம்கேல எப்படி பாஜகவோ, அதே மாரி டிஎம்கேல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருக்கு. ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி, இந்த திருநெல்வேலிலாம் அவங்க குத்தகைக்கு எடுத்து வச்ச மாரி ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு நிகரான பவர அதிமுக கூட்டணி பெற்றுட்டு தான் வராங்க. ஏன்னா, நீங்க இப்ப அதிமுக தன்னோட தன்னோட பலத்தை இழந்துருச்சா அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா இழந்துருச்சு. அவங்களோட தனிப்பெரும்பான்மை பலத்தை இழந்துருச்சு. பட் ஆனா கூட்டணிங்கிற பலம் அதிமுக பக்கம் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா ஒரு போர்ல ஒரு நல்ல வீரனை எதிர்த்து தான் ஒரு வீரன் சண்டை போட்டா மட்டும் தான் வெற்றி பெற முடியும். அந்த வகையில தான் ஒரு ஒரு பக்கமே போயிட்டா அது எலெக்ஷனே கிடையாது மக்களே. அது நம்மளுக்கு எந்த ஒரு நிலைப்பாடும், எந்த ஒரு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ தராது. 2024 தேர்தல் அப்படித்தான். யாருக்கும் உபயோகம் இல்லாம போயிடுச்சு. திமுகவுக்கே ஒன் சைடா போனங்காட்டி, ஸோ திமுக நான் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இது பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனா அதிமுக அதாவது இபிஎஸ் அவர்களோட ஸ்ட்ராட்டஜி வேற மாரி போயிட்டு இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வெற்றி முக்கியம். அதுக்காக நம்ம சில பேர்த்த நம்ம மன்னிச்சு தான் ஆகணும். சில பேர்த்த நம்ம அதாவது அரவணைச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறதுல அவர் உறுதிப்பாடோட இருக்காரு. ஸோ அதனால எப்படி நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 36.43%, 67,567 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த திருநெல்வேலி மாவட்டத்துல நாயனார் நாகேந்திரனை கண்டிப்பா தோற்கடிக்கணும் அப்படிங்கிறத முதல்வர் சொல்லியிருக்காரு. அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ நாயனார் நாகேந்திரன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் ஒரு ஒரு உறுப்பினரா, ஒரு மாவட்ட செயலாளரா இருக்கிறப்பயே பாஜகவுக்கு வெற்றிகளை தேடி குடுத்திருக்காரு. ஸோ இப்போ அவர் தான் பாஜக தலைவரா இருக்காரு. ஸோ எப்படி இருக்க போகுது? அதாவது இந்த பேட்டில் மிகப்பெரிய அளவுல திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்க அந்த ஒரு இந்த இந்த எலெக்ஷன் பேட்டில் மிகப்பெரிய அளவுல சுவாரஸ்யமா இருக்க போகுது மக்களே. கண்டிப்பா இதை நம்ம பார்க்குறோம். அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 10.04%, 18,625 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில ஒரு கணிசமான வாக்குகள் பெற்றுட்டு இருந்தாங்க. ஸோ 2024 தேர்தல் நல்ல ஒரு வாக்குகள் பெற்றிருந்தாங்க. பட் ஆனா பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் தேர்தல்கள்ல அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் செல்வாக்குகள் குறைஞ்சுதான் தெரியல. பட் ஆனா இதை டபுள் டிஜிட் கண்டிப்பா உறுதியா இருக்கும். ஸோ அதை சீமான் அவர்கள் எப்படி ப்ரூவ் பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம எதிர்பார்ப்பு சொல்லிடலாம். இதுல டீவியேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா மக்கள் சந்தோஷமான வாக்காளர்களா ஆயிட்டாங்க, இல்ல வேட்பாளர்கள்லாம் திருந்திட்டாங்கன்னு நான் மிகப்பெரிய சந்தோஷம் அடைவேன். ஆனா என்னோட வாக்கு எதிர்பார்ப்பு இது மக்களே. அடுத்து தமிழகத்துக்கு புதுவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 13.95%, 25,885 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த தொகுதியில பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ்னு பார்க்குறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் வாக்குகள் இந்த இடத்துல கூட இருக்க காரணத்தினால கண்டிப்பா அந்த 34%ல ஒரு 13% இவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு மேல விஜய் அவர்களோட கொள்கைகள், அப்புறம் அந்த தாவேகாவோட அந்த அணுகுமுறைகள், அந்த தேர்தல் களத்தோட அந்த கழக நிர்வாகிகள்லாம் என்ன மாதிரியான பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்கங்கிறத பொறுத்து இந்த இந்த பர்சன்டேஜ் மிகப்பெரிய அளவில் ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் அவங்க திருநெல்வேலி மாவட்டத்தை பக்கம் தாவேகாவோட அந்த அபிஷியல் வெப்சைட்ல கூட திருநெல்வேலி மாவட்டத்தை பக்கம் என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ அவங்களோட தேர்தல் அந்த பரப்புரை கொஞ்சம் கம்மியாக லோவாக இருக்கு. ஸோ செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன மாதிரி நாயனார் நாகேந்திரன் டெபாசிட் இழக்க செய்வோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு காரணத்தினால கண்டிப்பா இந்த இங்க அவங்க மிகப்பெரிய அளவில் ஒரு அதாவது இந்த மாவட்டத்துக்கு உண்டான அந்த கிரேஸை குறைக்கிறதுக்கு தாவேகா மிகப்பெரிய அளவில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு
குத்து ஊசி மாரி இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. பார்க்கலாம். அது என்ன மாரியான ஏன்னா செங்கோட்டையன் அவர்களோட அந்த அந்த சொல் தாக்கம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில நாயனார் நாகேந்திரன் அவர்கள எவ்வளவு பாதிக்குது அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில அதுகள் நடக்கிறது மிகப்பெரிய அளவுல அரிதா இருந்தாலும், அது நடந்தா மிகப்பெரிய அளவுல நாமளும் பேசுற மாரி இருக்கும். பார்க்கலாம் அது என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்து 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தந்த கூட்டணிகள்லாம் அமைஞ்சதுன்னா, நாம மேற்கூறிய வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு உறுதியா சொல்லலாம். அந்த வகையில பார்க்குறப்ப அதிமுக கூட்டணியில பாஜக, பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா, 38.44% இந்த இடத்துல வந்து வாக்குகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பாஜகவோட வந்து அவிங்க அந்த ஜான் பாண்டியன் அவர்கள் இருக்காங்க. ஸோ அதிமுக பக்கம் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணசாமி அவர்கள் இருக்காங்க. ஸோ இவிங்களும் அங்க இருக்கிற ஒரு பகுதி மக்களோட தலைவர்களா இருக்க காரணத்தினால, அது என்டிஏ கூட்டணியில தான் அவிங்க இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து வாக்குகள் மிகப்பெரிய அளவுல வந்து இந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அந்த தொகுதி மக்களோட அந்த மக்கள் இந்த பைசன் படத்துல வந்த அந்த ஒரு கேரக்டரைசேஷன வச்சு நான் சொல்றேன். கண்டிப்பா அந்த தொகுதி மக்கள் இங்க இருக்காங்க. ஸோ கண்டிப்பா அந்த மக்கள் வந்து என்டிஏ கூட்டணியில இருக்காங்க. ஸோ அதனால அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவுல வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. தென்காசி தென்காசியும் நம்மளுக்கு தெரிஞ்சு தென்காசி, ஆ திருநெல்வேலி, விருதுநகர் இந்த 3 மாவட்டங்களும் வந்து என்டிஏ கூட்டணியில என்டிஏவோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ அதனால வச்சு பார்க்குறப்போ அதிமுகக்கு ஒரு கணிசமான ஏன்னா இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் வந்து ஆட்சியிலும், அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்க்கு வந்துட்டாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஸோ அந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, என்டிஏ மிகப்பெரிய அளவுல வந்து பாஜக இங்க வேலை செய்ய தயாரா ஏன்னா மிகப்பெரிய அளவுல வேலை செய்ய தயாரா இருந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 4, 5 எம்பி சீட்டு அமைச்சர் சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவிங்க கேட்டிருக்க தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா, 54 தொகுதி பக்கமா கேட்டிருக்கிறதா அவிங்க சொல்றாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை எப்படின்னு தெரியல. ஏன்னா அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாஜக இருக்காங்க, தேமுதிக இருக்காங்க, பாமக இருக்காங்க. ஸோ 140ங்கிறது அதிமுகவோட ஸ்டாண்டா இருக்கும். 60 தொகுதிங்கிற 60 குடுக்கறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் மிக மிக குறைவா இருக்கும். ஒரு 40, 45 குடுப்பாங்க என்டிஏ கூட்டணிக்கு. அதாவது பாஜகல இருக்க பாஜக கூட்டணிக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பாமகக்கு ஒரு 25 தொகுதிகளும், தேமுதிகக்கு ஒரு 10 தொகுதிகளுக்கு மேல குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வகையில இது எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து திமுக கூட்டணிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஐஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், அதிமுக போன்ற கட்சிகள்லாம் அவங்களோட கூட இருக்க காரணத்தினால 36.43% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2019லேருந்து அவிங்க வந்து ஒரு நல்ல ஒரு அலைன்ஸ்ல தான் இருக்காங்க. இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நல்ல அலைன்ஸ்ல இருக்காங்க. ஸோ அதனால வச்சு பார்க்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதிய பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும், என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழர பொறுத்தமட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில 10.04% வாக்குகள் வந்து தனிச்சு போட்டியிட்டா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மக்களே. இதே கூட்டணின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அதிமுகவோட, பாஜகவோட கூட்டணியில இருந்தாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வாக்குகள் ஏன்னா இந்த தொகுதியில அவங்க அப்படி என்டிஏ கூட்டணியில நாம் தமிழர் இருந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 10, 15 20 தொகுதிகள் தந்தாலும் 20 தொகுதியிலும் வந்து நாம் தமிழருக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சீமான் அவர்கள் எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாரு, என்ன பண்ண போறாரு, இல்ல அவரோட நிலைப்பாட்டை எப்படி வந்து அவர் உறுதி செய்ய போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து தமிழகத்துக்கு புதுவரம் வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தனிச்சு போட்டியிட்டா 13.95% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸோட வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவில் இவருக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஸோ அந்த வகையில பார்க்கலாம் விஜய் அவர்கள் எந்த மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்க போறாரு, எப்படி வந்து இந்த வாக்குகளை வந்து சேகரிக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னாலே கண்டிப்பா நம்மளுக்கான ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. பார்க்கலாம் அது இந்த 2026 தேர்தலுக்கு இன்னும் ஒரு 5 மாதங்கள் தான் இருக்கு. ஸோ அந்த 4-5 மாதங்கள் தான் இருக்கு. ஸோ அதனால வச்சு பார்க்குறப்போ கண்டிப்பா நம்மளுக்கான ஆன்சர் கிடைக்கும். இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற ஒரு தொகுப்புல போயிட்டு இருக்கோம். எல்லா தொகுதியும் உங்களுக்காக கொடுக்க போறோம். அதுக்கப்புறம் தொகுதிகளில் என்ன நடந்துச்சு, வேட்பாளர்கள் பற்றியல் இப்படின்னு அரசியலை சுற்றியே இந்த இந்த சேனல் வந்து நகர்ந்துட்டு இருக்கோம். கண்டிப்பா அரசியலோட மிகப்பெரிய ப்ரொடெக்ஷன், அவங்களோட தேர்தல் வாக்குறுதிகள் அதில் நிறைவேற்றப்பட்டதா இல்லையா, அவங்களோட பட்ஜெட்டோட நிலைமை என்ன, அவங்களோட கணக்கு வழக்குகள் எப்படி தாக்கல் செய்யப்பட்டது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, பிரச்சனைகளை எடுத்துரைக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்காக என்னைக்குமே பேசும். அது வரைக்கும் எங்களோடய இணைந்திருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட இணைந்திருங்க மக்களே.